ஹாய் ப்ரோ, எனக்கு லவ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், இதை கொஞ்சம் கேளுங்க ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஒரு பையனை 12th இருந்து லவ் பண்ணேன் ப்ரோ. ஆனால் இப்போ அவன் வீட்டில் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன் சொல்றான், என்ன ஏமாத்திட்டான் ப்ரோ. நானும் ஃபுல் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் 12th இருந்து லவ் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த பையன் இந்த பொண்ணை விட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் ஏமாத்திட்டான்னு தெரிஞ்சோடனே இந்த பொண்ணு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமோன்னு அவங்க அப்பா கிட்ட இவனே இவங்களோட லவ் போட்டு கொடுத்துருக்கான். இதுக்கு மேலேயும் அந்த பொண்ணு சில விஷயங்களை சொல்லிச்சு கேளுங்க. என்ன ஏமாத்திட்டான் ப்ரோ, பொண்ணுங்க தான் இப்படி வீட்டுல சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கன்னு பாத்திருக்கேன். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு ப்ரோ, பசங்களும் பொண்ணுங்க மாதிரி சீப்பா பண்றாங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லிருச்சு பாருங்க, நானும் மென்டலி பிசிக்கலியா அட்டாச் ஆயிட்டோம் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதை கேட்டதும் செத்துட்டனால ஒரு பொண்ணோட பிசிக்கலி அட்டாச் ஆகிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் போயிருக்கான். அந்த பொண்ணையும் ஒரு கூச்சமும் இல்லாம அவனால தொட முடியுதுன்னா இது என்ன உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அப்படின்னு எனக்கே தோணுது. ஸோ அந்த பொண்ணுக்கு எப்படி ஃபீல் ஆகும் நினைச்சு பாருங்க. இப்படிமாடா பசங்களா இருக்கீங்க, இந்த அளவு கேவலமா பசங்க இருக்கிறத நினைச்சு ஒரு பையனா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம சொல்லிட்டு போங்க ப்ரோ. எல்லாரோட கதையும் கேட்டு கருத்து சொல்றீங்க, அப்படியே என்னோட கதையும் கொஞ்சம் கேட்க முடியுமா? மேபி மை ஸ்டோரி கேன் ஹெல்ப் சம் ஒன். ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் ஒரு பிளேஸ்ல மீட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு. துண்டு சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா யுவர் லுக் சோ பியூட்டிஃபுல் அப்படின்னு போட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்காரு. 4 days கழிச்சு அந்த பொண்ணு இவருக்கு மெசேஜ் பண்ணிருக்கு. நார்மலா பேசியிருக்காங்க. கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அது லவ்வா மாறுது. நல்லா லவ் பண்ணிருக்காங்க. இந்த பையனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்றாங்க. என்னோட வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு, நல்லா எல்லாத்துக்கும் பேசிட்டு இருக்காங்க. நாளுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திடீர்னு வந்து இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நீ என்கிட்ட ரொம்ப சண்டை போடுற அப்படின்னு சொல்லி திடீர்னு எல்லா சோசியல் மீடியாவிலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. திடீர்னு சடனா போய் நடக்குது இது பாருங்க. ரொம்ப நாளா ஒரு பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு சடனா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சோசியல் மீடியாவிலும் பிளாக் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா அந்த ஒரு பர்சனோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எதுக்கு ட்ரை பண்ணிட்டு கடைசியா பொண்ணோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் வந்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டிருக்காரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தெரிஞ்சிருக்கு பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5 லவ் இருக்கு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 6வது லவ்ல வந்து அவங்களுக்கு போர் அடிச்சிச்சு போல, அதனால இவங்களை யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணிட்டாங்க. இருக்க எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்களோட பாஸ்ட் லைஃப் கேட்டு ஓகே இவங்க நமக்கு வந்து செட் ஆவாங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே பிளைண்ட்லி லவ் பண்ணீங்கன்னா, லவ் பண்ணதுக்கு அப்புறம் பாஸ்ட் லைஃப் கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்கவும் முடியாது. அதுக்கப்புறம் கேட்டாலும் அதுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ எனக்கு ஒரு ஹெல்ப் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நானும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இந்த இயருக்கு ப்ரீவியஸ் இயர் February 14 லவ்வர்ஸ் டே அப்போ ஒரு கிறிஸ்டின் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா இவர் ஒரு ஹிந்து பாய், கிறிஸ்டின் பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணும் ஓகே சொல்லிருச்சு. 2 பேரும் நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஏதோ தெரிஞ்சிருச்சு போல இவங்க லவ் பண்றது, கேஸ்ட் பையன் லவ் பண்ற இதெல்லாம் உனக்கு நல்லதில்ல அப்படின்னு சொல்லி பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் வாங்கிட்டாங்களாமா, நீ யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு. இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா பயந்துட்டு நம்ம வேணாம் இனிமேல் லவ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிருச்சு. சோசியல் மீடியாலையும் மெல்ல அவாய்ட் பண்ணிட்டு வருது, பாத்துக்கிறேன் அப்படின்னு இவரும் சொல்ல நிறைய ட்ரை பண்றாரு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுது. என்ன ஆனாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னா ப்ரோ. அவளுக்காக நான் நிறைய விஷயம் பண்ணி இருக்கேன், பட் அவ கொஞ்சம் கூட சீரியஸா இல்லாம விட்டுட்டு போயிட்டா ப்ரோ. சத்தியமா எவன் தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. கேஸ்ட விட லவ் தான் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸும், நம்மள நல்லா புரிஞ்சு வச்சுக்கிற ஒரு பேரண்ட்ஸும் இருக்காத வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாதி மதம் தான் எப்பவுமே பெருசா இருந்துகிட்டே இருக்கு. லவ்வுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட், கலரு, ரீஜியனு, இந்த மணி இதெல்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றவங்க மட்டும்தான் ட்ரூவா லவ் பண்ணுவாங்க. மத்தவங்க பண்ற லவ் எல்லாம் அது வந்து கடைசி வரைக்கும் ட்ரூவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எண்ட் ஆஃப் த டே நீங்க என்னதான் ட்ரூவா லவ் பண்ணாலும் கேஸ்ட்ங்கிற ஒண்ணு வச்சு நம்மளை பிரிச்சிடுறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மளால.